இப்போ நான் ரீசெண்டாக கூட நான் வந்து எத்தனை ரீசெண்டாக இன்னொரு விமன் பார்த்து அட்ராக்ட் ஆகிறது லைக் சேம் செக்ஸ் விமன் லைக் ஓகே நம்ம வந்து இந்த வீடியோ ஒரு லெஸ்பியன் நீங்களா. ஹாய், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நான் என்ன பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்களா, இப்போ ரீசெண்டாக நிறைய லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. நிறைய லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்து பப்ளிக்காக அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ப்ரௌடாக வெளியில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கப்பிள்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் பார்த்துருக்கேனா இல்லை நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பட் எனக்கு ரீசெண்டாக நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கமா எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் நான் வந்து பேசியும் இருக்கேன் அவங்ககிட்ட லைவ்லலாம். ஸோ அதை வச்சு எனக்கு சில கொஷின்ஸ் வந்துச்சு, சில டவுட்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நான் ரிசர்ச் பண்ணேன் இதை பற்றி. தனியாக லெஸ்பியன்ஸ் மட்டும் நான் தனியாக வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ பண்ணது வச்சு அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ என்னெல்லாம் நான் படித்தேன் அண்ட் உங்களுக்கு எதெல்லாம் இதில் புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அப்போ இன்றைக்கான வீடியோ இஸ் கோயிங் டு பி ஆல் அபவுட் யார் லெஸ்பியன்ஸ் அண்ட் அவங்களோட அந்த ஐடென்டிட்டி, அந்த லேபிளுக்கு பின்னாடி அவங்களோட இமோஷன், அவங்களோட அட்ராக்ஷன், அவங்களுக்கு உருவாகிற இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சொசைட்டி வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுது, அவங்களோட மென்டல் ப்ரெஷர், இதெல்லாம் பற்றி தான் இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் ஒரு லெஸ்பியனாக இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம். யார் வேணாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் ஹியூமன் பற்றி தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இப்போ அவங்கள பற்றியான ஃபீலிங்ஸோ இல்லை அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுன்ற அவேர்னஸே உங்களுக்கு வரும். ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் வீடியோ. ஓகே, அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ட்ரிகர் வார்னிங் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன், மென்டல் ஹெல்த், அப்புறம் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், ஆரஞ்சு நீங்கள் ஒரு லெஸ்பியன் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி உங்கள் ஐடென்டிட்டியை வெளியில் கொண்டு வந்து காட்டுறது, அண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் feel free to pause this video. உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு and then you can continue watching this video and you can also share your thoughts if you need help. Okay, chapter 1 is all about definitions. So lesbiansனா யாருன்னு பார்ப்போம். டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். சிம்பிள் டேர்ம்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விமன், அதாவது சேம் செக்ஸ் ஜெண்டர் விமன் ஒரு விமனை பார்த்து செக்ஷுவலாகவோ இல்லை வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா then they are called as lesbians. ஓகே, பட் ஆனால் எல்லா விமனும் அவங்கள லெஸ்பியன் சொல்லிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து விமனை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க, பட் ஸ்டில் அவங்களே லெஸ்பியன் சொல்லிக்க மாட்டாங்க. அதர் தென் தேட் அவங்க எப்படி மாதிரி லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா குயர், பைசெக்ஷுவல் அண்ட் பான்செக்ஷுவல், இப்படிலாம் வந்து அவங்க லேபிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எவ்ரி விமன் ஹூ இஸ் அட்ராக்டட் டு another woman இஸ் நாட் லெஸ்பியன். ஓகே, அண்ட் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் லெஸ்பியனாக சொல்லுங்கள், பான்செக்ஷுவல், பைசெக்ஷுவல், நீங்கள் என்ன சொன்னாலும் இதோட எல்லா ஐடென்டிட்டியும் வேலிட். நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு நேச்சுரலாக ஏற்படுது அப்படின்றப்போ அது ஒரு வேலிடான ஒரு திங் தான். ஸோ நீங்கள் அதை வந்து என்ன எனக்கு இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, எனக்கிட்ட அது தப்பாக இருக்குது, நோ நத்திங். ஓகே, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ those feelings are valid. So this is very 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 important. Sexual orientation or gender completely different. See, நீங்க gender or sexual orientation வச்சு நீங்க compare பண்ணவே முடியாது. Because gender is two, you know, right, male and female. But sexual orientationsல வந்து difference இருக்கு. ஸோ அது ரெண்டும் ஒன்று கிடையாது. those are different. First thing அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a cisgender women and a transgender women both can be in love and அவங்கள நம்ம lesbiansனு கூப்பிடலாம். Because a transgender woman is also a woman, cisgender woman is also a woman. So women, lesbians. Okay, so இப்போ இங்கே என்ன மேட்ருனா, லெஸ்பியன்ஸும் நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்கு என்ன மேட்ரு, ஒரு விமன் அட்ராக்டட் டு another woman is equal to lesbian. That's it. அதே மாதிரி அட்ராக்ஷன், பிஹேவியர், ஐடென்டிட்டி டோன்ட் ஆல்வேஸ் மேட்ச் பர்ஃபெக்ட்லி. நான் சொன்ன மாதிரி விமன் வந்து ஒரு விமன் அட்ராக்ட் பண்ணி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகும்போது it doesn't always mean that identity, lesbian identity கிடையாது. It can also mean bisexual, pansexual, எப்படி வேணா சொல்லலாம். Chapter 2 is all about development. So அதாவது childhood, adolescence and adult, like childhood, teenage and adult. ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லெஸ்பியன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வெளியில் வராங்க அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ஈவெண்ட் கிடையாது, அது வந்து ஒரு டெவலப்மெண்ட், லைக் டெவலப் ஆகிட்டே வர ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் லெஸ்பியன்ஸ் அதாவது சைல்ட்ஹுட்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலாம். they'll feel like
எனக்கு ஏன் வந்து ஒரு விமனை பார்த்து அட்ராக்ஷன் வருது, am I different அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். அண்ட் அடாலசன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளியராக தெரிய வரும் அவங்களுக்கு. ஓகே, பட் ஸ்டில் சொசைட்டியை நினச்சிடுவோம், அவங்க என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர் வந்து அதிகம் ஜாஸ்தியாகும் அவங்க அடாலசன்ஸ் பீரியடில். அண்ட் அடல்ட்ஹுட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒருவேளை அடாலசன்ஸில் வந்து அவங்க ஃபியர் ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க அது இல்லை, நான் வந்து ஒரு லெஸ்பியன் இல்லை அப்படின்றதே அவங்களுக்குள்ளேயே போட்டு வச்சு they'll deny it. ஓகே, டினையல் மோட்குள்ளே போயிட்டு அடல்ட் போகும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு அடாலசன்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் நீங்கள் போடாமல் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஃப்ரீடமை விட்டீங்க அப்படின்னா அடல்ட்டில் வந்து அவங்க ஐடென்டிட்டி என்னவோ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஆஷான்னு ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பொண்ணு வந்து சைல்ட்ஹுட்டில் பொண்ணு பார்த்து அவளுக்கு க்ரஷ் வந்திருக்கு, அட்ராக்ஷன் வந்திருக்கு, அண்ட் ஷீ ஃபெல் டிஃப்ரெண்ட். வேற ஒன்றும் இல்லை, ஷீ ஃபெல் டிஃப்ரெண்ட், அப்படியே போயிடுச்சு. அண்ட் அடாலசன்ஸ் பீரியடில், டீனேஜ் பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போத் விமன் அண்ட் மென், நம்ம எப்படி வச்சுக்கலாம், கேர்ள் அண்ட் பாய் ரெண்டு பேருமே அவங்க டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் தெரிய வந்துச்சு ஷீ இஸ் மோர் அட்ராக்டட் டு விமன் அப்படின்ட்டு. அண்ட் இன் அடல்ட்ஹுட் வரும்போது ஷீ ப்ரவுட்லி செட் தட் ஷீ இஸ் எ லெஸ்பியன் அண்ட் அவங்களுக்கு விமன் மேலே தான் அட்ராக்ஷன் இருக்குன்ட்டு ப்ரௌடாக சொல்லி அவங்க விமன் கூட தான் இருந்தாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெஸ்பியன் அப்படின்னு ஒருத்தவங்க வெளியில் வராங்க அப்படின்னா டக்குன்னு சிங்கிள் ஈவெண்ட்டில் நடக்காது. தே கேன் பி இன் ரிலேஷன்ஷிப் வித் மேல் டூ, ஆப்போசிட் ஜெண்டரோடவும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து டெஸ்ட் பண்ணி தான் அவங்களுக்கு தெரியுமே அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்றதே. ஸோ நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு இன்சிடெண்ட்டில் பார்த்தேன், நான் சொன்னல ஒரு கப்பிள்ஸ் பார்த்தேன்ட்டு, அதில் ஒரு கப்பிள் வந்து ஷி வாஸ் மேரிட் டு அ கை. ஓகே, ஸோ அவங்கள போய் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு மேலோடு இருந்துட்டு எப்படி நீங்கள் வந்து லெஸ்பியன்னு சொல்கிறீங்கன்ட்டு. ஐவ் டோல்டு ரைட், ஐடென்டிட்டி வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் சேம். ஸோ அவங்க அங்கே இருந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கலாம் அவங்க ஒரு லெஸ்பியன். ஓகே, ஸோ சாப்டர் 3 இஸ் ஆல் அபவுட் காசஸ் அண்ட் நேச்சர். இன்னொரு கொஷின் பீப்புள் என்ன கேட்பாங்க, இது எப்படி நடக்குது, எதனால் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் வந்து நடக்குது. இப்போ நீங்கள் நினைப்பீங்கல்ல, ஒரு விமன் வந்து மோஸ்ட்லி ஒரு மேல் பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க, அவங்க எப்படி ஃபீமேல் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும்ல, அது பார்க்கலாம். ரிசர்ச் என்ன சொல்கிறது அப்படின்னா, மிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், ப்ரீநாட்டல் இன்ஃப்ளூயன்ஸ், சைக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷனே வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட் மேட்டர்ஸ் இஸ் லெஸ்பியன் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம்னு சொல்கிறாங்க. ஹியூமன் செக்ஷுவாலிட்டியில் லெஸ்பியனாக இருக்கிறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். இட்ஸ் நாட் அ டிஸார்டர் அண்ட் இட் டஸ் நாட் நீட் ஃபிக்ஸிங். ஓ மை காட், திஸ் இஸ் சம்திங் விச் யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை, அவங்க வந்து ஏதோ டிஸார்டர் இருக்குது அவங்களுக்கு, அவங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூ. நோ, இட்ஸ் ஆக்சுவலி நேச்சுரல் ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க. ஒரு நேச்சுரலாக ஒரு விமனுக்கு எப்படி மேல் மேலே வருதோ அதே தான் அவங்களுக்கு ஒரு விமன் மேலே வர்றதும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் திங். ஸோ தேர் இஸ் நத்திங் நீட் டு பி ஃபிக்ஸ்ட். லைக் அவங்களுக்கு ஏதோ ப்ரோக்கனாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணணும், தேர் கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் ஹோமோசெக்ஷுவாலிட்டி, இது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் லிஸ்ட்லேருந்தே ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து இல்னஸ் அப்படின்றதே எடுத்துட்டாங்க இன் 1973. ஸோ இட் மீன்ஸ் இது ஒரு நேச்சுரலான ஒரு திங் அண்ட் இட் மீன்ஸ் தே ஆர் நார்மல். சைக்காலஜி நவ் அஃபர்ம்ஸ் தட் பீயிங் லெஸ்பியன் இஸ் ஆக்சுவலி ஹெல்தி அண்ட் வேலிட். ஸோ அவங்க வந்து ஒரு லெஸ்பியன்னு வெளியில் வராங்க அப்படின்னா தே ஆர் ஹெல்தி. ஓகே, ஹெல்தியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மென்டல் இஷ்யூஸும் இல்லை, they're completely fine. This is something which is heart to heart chapter மாதிரி இது, because coming out is really 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 important. Okay, so chapter 4 is coming out. So coming out வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், வெளியில் வந்துட்டாங்க இவங்க ஒரு லெஸ்பியனாக வெளியில் வந்துட்டாங்க. பட் யூ நோ வாட், அவங்க ஒரு பெரிய ப்ராசஸே வந்து அவங்க மைண்டுக்குள்ளேயோ இல்லை அவங்க லைஃப்குள்ளேயோ ஓடும். லைக் யார் மேலே அட்ராக்ட் ஆகிறது, எப்போ வெளியில் போகிறது, எப்படி மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, there are so many things. இப்போ நீங்கள் வந்து you're not normal அப்படின்னு people will say. ஓகே, நம்ம வந்து பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் லெஸ்பியன், ஓ வாட் you're not normal அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் யார்கிட்ட போய் நான் லெஸ்பியன்னு சொல்கிறது, எப்போ நான் போய் சொல்கிறது, யாரை நான் சூஸ் பண்ணுறது, இப்படின்னு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஓகே, கம்மிங் அவுட் இஸ் சம்திங் which is the hardest thing for a lesbian or transgender, LGBTQ+, யாருக்கா இருந்தாலும் coming out is really difficult for them. It's a long process.
But Anna, you know what? Psychologically, coming out can reduce your internal stress and increase authenticity ன்னு சொல்றாங்க. Yes, of course, because உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சிட்டு இருக்கிறத விட நீங்க வெளியில வந்து if you're telling someone that you are this identity, நான் வந்து இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். பட் ஆனால் அது சொல்லாம நீங்க இப்போ ஒரு விமன் வச்சுக்கோங்களேன், நான் வந்து மேல் தான் வந்து எனக்கு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பொய்யா வந்து நீங்கள் அதை போட்டு சப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர்த்து யூ வில் ஸ்பாயில் யுவர் மென்டல் ஹெல்த் ரேதர் தேன் நீங்கள் போயிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், அப்படி விடுறது இஸ் ஃபைன். ஆல்சோ இட் கேரிஸ் ரிஸ்க். எஸ், ஆஸ் ஐ டோல்ட் யூ, நம்ம வந்து வெளியில் போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா இட் ஆல்சோ ஹேஸ் சம் ரிஸ்க். ரிஜெக்ஷன், ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் நடக்கும். யூ நோ வாட், ஃபேமிலி கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஃபேமிலியில் வந்து பிக்கெஸ்ட் கான்ஃப்ளிக்டே நடக்கும். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணப்படாத விஷயன்றதால உங்கள் பேரண்ட்ஸ் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அண்ட் ரிஜெக்ஷன் பயங்கரமாக நடக்கும். பிகாஸ் நீ இல்லை, யூஆர் நாட் அ லெஸ்பியன், யூஆர் ஜஸ்ட் விமன் அப்படின்னு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தவங்கிட்ட நீங்கள் வெளியில் போய் சொல்ல போகிறீங்க, உங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டான டைம், கரெக்டான பர்சன் அண்ட் கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு கம் அவுட். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேஃப்டி இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் ஃபார் கம்மிங் அவுட். இப்போ சேஃப்டி செக்லிஸ்ட் பார்ப்போமா ஃபஸ்ட்டு. ஸோ இந்த செக்லிஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு இஃப் யூ வாண்ட் கம் அவுட் அண்ட் சே டு சம் ஒன் யூ கேன் டெல். ஓகே, ஸோ இஃப் யூ பிளானிங் டு கம் அவுட், தயவு செஞ்சு இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தட் யூ கேன் சேஃப்லி கம் அவுட். ஃபர்ஸ்ட் ஒன், ரிஃப்ளெக்ட் ஆன் வெதர் யூ ஃபீல் ரெடி. ஃபர்ஸ்ட் திங், வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட், நீங்கள் ரெடியா? ஆர் யூ ஷோர் அபவுட் யுவர் ஐடென்டிட்டி? ஓகே, நான் இதுதான், ஓகே ஐம் ஃபிக்ஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி ஆனால் மட்டும்தான் யூ கேன் டேக் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். ப்ரிப்பேர் ஃபார் questions and reflection. You have to be ready for all the questions that you're going to be asked. Multiple questions, multiple waysல வந்து உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் வெளியில் போய் சொல்ல போகிற பர்சனாக இருக்கட்டும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு பி ரெடி, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். ஓகே, காமனாக வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க எப்படிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க யூ நோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டார்ட் வித் சம்மன் யூ ட்ரஸ்ட். அது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், or is your mother or your father. I don't know because I don't know, but என்னோட மதர் பயங்கர க்ளோஸ். இஃப் ஐ ஹேவ் சம்திங் லைக் தட் ஐ வுட் டெஃபினெட்லி கோ அண்ட் டெல் டு மை மாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கர க்ளோஸாக யூ ஹாவ் 100% ட்ரஸ்ட் ஆன் தெம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா யூ கேன் கோ அண்ட் டெல் டு தெம். திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஸ்பீக் காம்லி, ரொம்ப ரொம்ப காமாக. எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன், அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் வந்து என்னை இப்படி தப்பாலாம் நினைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், இப்படிலாம் சொல்லிவிட்டு தென் யூ ஹேவ் டு சே தட் ஐ எம் அட்ராக்டட் டு விமன். எனக்கு வந்து விமன் மேலே தான் அட்ராக்ஷன் இருக்குது. நான் வந்து என்னோட ஐடென்டிட்டி வந்து லெஸ்பியன். ஸோ எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் காமாக அவங்க மேலே அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது யூ மே லைக் ஆப்வியஸ்லி என்கிட்ட யாராச்சும் வந்து இப்படி பேசினாங்கன்னா ஐ வில் சப்போர்ட் தெம் டு தி மேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து பேசுகிற பர்சனை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஒன், எனக்கு வந்து சுத்தமாக யாருமே இல்லை, எனக்கு வந்து பேசியே ஆகணும், எனக்கு வந்து இதை பற்றி சொல்லணும், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தெரப்பி. ஆர் என்ன மாதிரி சைக்காலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட யூ கேன் டாக் டு தெம் பிகாஸ் தேல் ஹெல்ப் யூ டு கம் அவுட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அண்ட் உங்களால் வந்து இஃப் யூ ஃபீலிங் அன்சேஃப், எனக்கு சொன்னால் இது எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பேக் அடிக்கும், இப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கிறீங்க, நான் போய் சொன்னால் எனக்கு வந்து ஸ்டடீஸ்லாம் நிறுத்திடுவாங்க, கல்யாணம்லாம் பண்ணிடுவாங்க, அப்படியெல்லாம் தாட்ஸ் இருந்துச்சு. இஃப் யூ அன்சேஃப், டோன்ட் டெல், ஜஸ்ட் வெயிட் அன்டில் யூ கெட் த ஃப்ரீடம் டு டெல். ஓகே, ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க திங்ஸை. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எப்போ சொல்லணுமோ அப்போ கரெக்டாக சொல்லுங்கள். things will work out. So chapter 5 is all about mental health and minority stress now. So you know, I've told you lesbians will have so much of mental health complexities. So that's the baseline. Studies என்ன சொல்லுது அப்படின்னா lesbians experience higher rate of anxiety and stress ன்னு சொல்றாங்க. Anxiety, stress and depression really feel sad for them.
எனக்குமே வந்து சம்டைம்ஸ் தோணும். அவங்களோட பொசிஷன்ல இருந்து பாருங்களேன். தே வில் ஃபேஸ் சோ மச் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். அவங்களுக்கு எவ்ளோ எவ்ளோ சொசைட்டல் ப்ரெஷர வந்து தாங்கிட்டு இருப்பாங்க தெரியும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்லாம் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் அவங்களோட ஐடென்டிட்டி லெஸ்பியன் ஆர் அவங்க வந்து ஒரு விமன் மேலே அட்ராக்ட் ஆயிருக்காங்க. இதனாலலாம் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வராது. சொசைட்டி என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா அவங்கள? அதனால தான் அவங்களுக்கு டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ வருதுன்னு சொல்கிறாங்க. And this is also called as minority stress. So it comes from constant exposure to stigma, rejection and fear. Rejection, fear, நம்மளை திட்டுறது, நம்மளை வந்து பேசுறது, தப்பாக பேசுறது, அப்புறம் வந்துட்டு கொச்சப்படுத்தி பேசுறது, இதுலலாம் வந்து அவங்களுக்கு மைனாரிட்டி ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இவ்வளவும் வரும் லெஸ்பியன்ஸ்க்கு. மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் வந்து எங்கே தெரியுமா இருந்து வரும்? ஃபேமிலி ரிஜெக்ஷன், அவங்கள புல்லி பண்ணுறது, ஸ்கூல் காலேஜஸில் வந்து புல்லி பண்ணுறது, ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன், ஒர்க்குக்கு ஏதாச்சும் போகணும் அப்படின்னா அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க பயங்கரமாக. ஸோ இங்கெல்லாமே அவங்களுக்கு வந்து சொசைட்டல் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பட் யூ நோ வாட், தேர் இஸ் அ ஹோப். உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவான சப்போர்ட்டிவான கம்யூனிட்டி இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து தெரப்பி போகிறீங்க. யூ நோ வாட், கப்பிள்லாம் நீங்கள் தெரப்பி போகலாம், தனியாக தெரப்பி போகலாம். தெரப்பி நீங்கள் போனீங்களாவே உங்களுக்கு ஒரு காம்னஸ், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் கம்யூனிட்டி, உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த கம்யூனிட்டியோடு போய் நீங்கள் பேசும்போது, ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் யுவர் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் இன் டு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, சாப்டர் 6 இஸ் ஆல் அபவுட் இன்டர்னலைஸ்ட் ஹோமோஃபோபியா. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை சொசைட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவ் மெசேஜஸோ இல்லை அவங்கள பற்றி தப்பாக பேசியோ அவங்கள போட்டு கீழே போட்டுகிட்டே பேசுது அப்படின்னா, அந்த விமன் வந்து அவங்கள லெஸ்பியன்னு சொல்லிக்கிறதே நிறுத்திக்கிட்டு அவங்கள இன்டர்னலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹோமோஃபோபியாவே வருது. லைக் அவங்க வந்து ஷேமாக நினைப்பாங்க, லெஸ்பியனாக இருக்கிறது ஷேமாக நினைப்பாங்க, ஆர்எல்ஸ் அவங்க வந்து மறைஞ்சிருக்க பார்ப்பாங்க. அண்ட் தேல் ட்ரை டு பி ஸ்ட்ரெயிட், அதாவது ஒரு விமனுக்கு வந்து மேலே பார்க்குற மாதிரி அவங்கள வந்து லெஸ்பியன்ன்றதை மறைச்சி டினை பண்ணி ட்ரை பண்ணி ப்ரெஷர் போட்டு தில் ஹாவ் திஸ் ஹோமோஃபோபியா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீலிங் மீன்ஸ் அன்லேர்னிங் தோஸ் மெசேஜஸ். அதாவது இப்போது நெகட்டிவ் மெசேஜஸ் வருதா, இதெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, ஃபால்ட் வந்து அவங்கக்கிட்ட, ஓகே உங்ககிட்ட எந்த ஃபால்ட்டும் இல்லை, நீங்கள் நேச்சுரல் அண்ட் ஹெல்தி அப்படி பேசுகிறாங்கன்னா தென் தட் இஸ் தேர் ஃபால்ட் அண்ட் தெரப்பி ஹெல்ப் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட கதை இருக்கும்ல, ஸ்டோரிஸ், அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அண்ட் யூ கேன் ஆல்சோ பில்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு. அண்ட் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், உங்களோட செல்ஃப் டாக். யூ ஹேவ் டு டாக் டு யுவர் செல்ஃப். நான் வந்து என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ட்டு நீங்கள் பேச யூ வில் கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, நெகட்டிவிட்டி உங்களை தொடவே. ஸோ சாப்டர் 7 இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ லெஸ்பியன் கப்பிள்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, ஆஃப்டன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. பிகாஸ் அவங்களோட ஒரு நார்மல் கிடையாதுல, ஒரு நார்மலாக விமன் மேல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ நான் வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. பட் மெனி ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹை இமோஷ்னல் இன்டிமேசி அண்ட் ஈக்குவாலிட்டி வந்து லெஸ்பியன்ஸ்க்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா ஒரு விமனை பற்றி தெரியும், ரைட்? அண்ட் அதனால என்ன ஆகும், ஈக்குவாலிட்டி இருக்கும், மோர் ஹை இமோஷ்னல் இன்டிமேசி இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்குன்னு சில சேலஞ்சஸும் இருக்குது, லைக் சீக்ரெசி, லேக் ஆஃப் ரோல் மாடல்ஸ் அண்ட் டபுள் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, சீக்ரெசி, எல்லா லெஸ்பியன் கப்பிள்ஸும் வெளியில் வந்து அவங்கள தன்னை வந்து கப்பிள்ஸ்ன்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ சீக்ரெட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் லேக் ஆஃப் ரோல் மாடல்ஸ், இப்போ நிறைய ரோல் மாடல்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஒரு புது லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்து பட்டாகி வராங்க, இல்லை அவங்க ஒரு லெஸ்பியன் பார்க்குறாங்க அப்படின்னா தே ஹாவ் ரோல் மாடல்ஸ். இப்போ யூடியூப் சேனல்ஸும் நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் லைக் அந்த ஸ்டடீஸ் படி என்ன சொல்றதுன்னா, இவங்களோட சேலஞ்சஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. செக்ஸிசம் அண்ட் ஹோமோஃபோபியா டுகெதர் அவங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு இது வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்தி லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும். அதாவது இப்போ ஏதாச்சும் இமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆர்எல்ஸ் வந்து இப்போ ஃபேமிலி வந்து ரிஜெக்ட் பண்ணுது, ஃபேமிலி சைடு வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பர்ஃபெக்ட் ரைட் பார்ட்னர் டு ஷேர் இட்.
நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற பார்ட்னர் இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி விமன் வந்து மேல் எப்படி சூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணுற பார்ட்னர்ஸை பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர் இருக்குன்றப்போ நீங்கள் போய் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேசுகிற பர்சன் வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கும். சாப்டர் 8 இஸ் ஆல் அபவுட் செக்ஷுவல் ஹெல்த். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹெல்த் வந்து எல்லா கப்புளுக்குமே வந்து ஒரு மேண்டட்ரியான திங். லெஸ்பியன்ஸ்க்கு வந்துட்டு சேஃபாக இருக்க வேண்டாம், ப்ரொடெக்டிவாக இருக்க வேண்டாம் அப்படின்றது மித்தெல்லாம் வந்து இட்ஸ் அ ராங் திங். எவ்ரி கப்புள் நீட்ஸ் டு பி safe and protective, and also routine checkups, STI screenings and barrier methods when needed are important னு சொல்கிறாங்க. And you have to find a proper health provider, அதாவது ப்ராப்பரான ஒரு டாக்டரை பார்த்து அண்ட் அவங்க வந்து ப்ரீவியஸாக இந்த மாதிரி LGBTQ+ பீப்புள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெகுலர் செக்அப்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9 இஸ் ஆல் அபவுட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் மீடியா. ரெப்ரசன்டேஷன் இப்போ ஒருத்தவங்களை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க சொசைட்டி முன்னாடின்றது வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் திங். லெஸ்பியனை வந்து மீடியா முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணுறதோ இல்லை வந்து எங்கே வேணால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மற்ற லெஸ்பியன்ஸ்க்கு அதாவது பட்டிங் லெஸ்பியன்ஸ்க்கு வந்துட்டு அது பார்க்கவே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவங்கள ஐசோலேட் பண்ணிக்காமல் அவங்கள தன்னைத்தானே இது பண்ணிக்காமல் they'll come out அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பட் ஆஃப்டன் என்ன ஆகிடும் அப்படின்னா போர்ட்ரேயல்ஸ் ஆர் ஃபெட்டிஷ்ட் ஃபார் த மேல் கேஸ் ஆர் எண்ட் இன் ட்ராஜடின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆத்தென்டிக் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, இவங்களை பற்றின ஆத்தென்டிக் ஸ்டோரிஸ்லாம் வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக டைவர்ஸாக இருக்குமா. அண்ட் யங் லெஸ்பியன்ஸ் வந்து அவங்களே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து மீடியா முன்னாடி கொண்டு வரும்போது ஆல்சோ தே பிரேக் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் பில்ட் ஹெல்தியர் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ்ங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் ஐடென்டிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்தியர் வே, இன் அ ப்ராப்பர் வே, இன் அ குட் வே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ யங் லெஸ்பியன்ஸ் ஒரு வரப்போகிற லெஸ்பியன்ஸ்க்கு வந்து ஒரு வேளை மறைஞ்சிருக்காங்க அவங்களே வந்து ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இப்போ பார்க்கும்போது they'll feel proud, they'll feel joyful and they'll break all the stereotypes and they'll come out அப்படின்னு சொல்கிறாங்க. Chapter 10 is all about intersectionality. This is very common. ஓகே, எல்லா லெஸ்பியன்ஸும் ஒரே மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண மாட்டாங்களாம். பிளாக் லெஸ்பியன்ஸ் வந்து ரேசிசம் அண்ட் ஹோமோஃபோபியா பற்றி சொல்லியிருந்தால அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிலீஜியஸான ஒரு லெஸ்பியன் எதுன்னு சொல்ல விரும்பல, பட் தென் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர லெஸ்பியன்ஸ் வந்துட்டு ஃபெய்த் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்கல்ல, அங்கேருந்துலாம் வெளில வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அவங்களாம் ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் டிசேபிள்டு லெஸ்பியன்ஸும் இருக்காங்க. டிசேபிள்ட் பீப்புள் வந்து லெஸ்பியன்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து ஆக்சசிபிலிட்டி பேரியர்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்க ஓகே டிசேபிள்டாக இருக்காங்க அப்படின்றப்போ இன்னொரு இடத்துக்கு போய் அவங்கள மாதிரி இருக்கிற பார்ட்னரை தேடுறதே அவங்களுக்கு கஷ்டம். Chapter 11 is all about resilience and community. Your community is really going to help you a lot. Despite challenges, lesbians build resilience. பயங்கர challenges தாண்டி வரும்போது அவங்க எவ்வளோ ரெசிலெண்ட்டாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அண்ட் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபேமிலியாக அவங்க தான் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறாங்க. லைக் இப்போது உங்கள் சொந்த பிளட் ஃபேமிலி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணாத போது யார் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களோ they will become your family for lifetime. Community activism and art give purpose ன்னு சொல்கிறாங்க. லைக் கம்யூனிட்டி ஆக்டிவிசம் உங்களுக்குன்ற கம்யூனிட்டி இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கும் போது you will feel more confident, you will feel more protected. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா LGBTQ+ people வந்து often score high on empathy and adaptability because of these struggles. நார்மலாக ஹியூமனுக்கு இருக்கிற எம்பத்தி விட லெஸ்பியன்ஸ்க்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாக எம்பத்தி இருக்கும். அண்ட் அடாப்டபிலிட்டி, அதாவது எங்கே வேணால் போய் அவங்கள அடாப்ட் பண்ணிப்பாங்க பிகாஸ் அவங்க அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததாலன்னு சொல்கிறாங்க. அண்ட் சப்போர்ட் மேட்டர்ஸ். உங்கள் கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்களே கூட போயிட்டு வாலண்டியராக போய் சில செக்யூர் சென்டர்ஸில் போயிட்டு உங்களோட ஸ்டோரிஸை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இல்லை மற்றவங்க பகிர்ற ஸ்டோரிஸை நீங்கள் கேட்குறதுக்காக அங்கே போய் கலந்துக்கலாம். ஆல்சோ யூ கேன் vote for inclusive policies. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது இன்னொருத்தவங்களோட லைஃப்பை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இம்பேக்ட் பண்ணுவீங்க. ஸோ இஃப் யூ ஆர் அவுட் வெரி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து லெஸ்பியன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூ கேன் கோ அண்ட் கிவ் யூர் வாய்ஸ். நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணும்போது people who are voiceless will also get their voice back. Chapter 12 is all about myths and ethics.
மித்ஸ் நிறையவே இருக்குது இல்லை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். ஃபேக்ட் வந்து ஓரியன்டேஷன் இஸ் ஸ்டேபிள் ஃபார் மோஸ்ட். ஓகே, இப்போது ஒரு லெஸ்பியனாக நீங்கள் வந்து உணர்றீங்க அப்படின்றப்போ பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் தான், இதை கடந்து நீ போயிட்டேன்னா நீ விமனாக தான் இருப்ப, யூல் பிகம் அ ஸ்ட்ரேட் பர்சன், சும்மா இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி, பட் சம் பீப்புளுக்கு வந்து ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், எனக்கு இதுதான் ஆனால் இதுதான் அப்படி. மித் 2 வந்து லெஸ்பியன்ஸ் ஹேட் மென். ஐ டோன்ட் நோ, டஸ் லெஸ்பியன்ஸ் ஹேட் மென், நான் உங்ககிட்ட கேட்குறேன். பட் இதில் என்ன ஃபேக்ட் அப்படின்றாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு மேல் மேலே அட்ராக்ஷன் இருக்குன்றதுனால நான் ஃபீமேல் ஹேட் பண்ண மாட்டேன். ஸோ சேம் திங், லெஸ்பியனுக்கு வந்து ஒரு விமன் மேலே அட்ராக்ஷன் இருக்குன்றதால மேலே வந்து ஹேட் பண்ண மாட்டாங்க. அட்ராக்ஷன் யார் மேலே இருக்கோ அதுக்குன்ட்டு ஆப்போசிட் ஜெண்டரை ஹேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மித் நம்பர் 3 இஸ் தெரப்பி கேன் கியூர் லெஸ்பியானிசம்னு சொல்கிறாங்க. But you know what? Therapy can help you come out and proudly say that you are a lesbian. லெஸ்பியன்ன்றதே அழிச்சு ஸ்ட்ரெயிட் ஆக்க முடியுன்றதுலாம் இட்ஸ் அ மித் அண்ட் இட்ஸ் ஹார்ம்ஃபுல்னு சொல்கிறாங்க. இட்ஸ் யூ கான் ஜஸ்ட் சப்ரஸ் சம்வன்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் அவங்கள போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் நம்மளால சொல்ல வைக்க முடியாது. These are all the myths about lesbians. And last one, chapter 13 is all about resources. This is very important. If you need support, உங்களுக்கு வந்து ஒரு லெஸ்பியனாக இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா you can search for LGBTQ plus affirming therapist near you. You know what? Most therapists, நான்லாம் ஒரு தெரபிஸ்டாக ஆகிறேன் அப்படின்னா I will definitely help LGBTQ plus peopleஸை வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். பிகாஸ் ஐ see them லைக் அவங்க பயங்கர சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தி கம்மிங் அவுட். ஸோ வி நீட் டு ஹெல்ப் தெம் அப்படின்றது பட்சத்தில் வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சர்ச் ஃபார் தெரபிஸ்ட் லைக் தேட். ஆர் யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் லோக்கல் ப்ரைட் சென்டர்ஸ் ஒரு ஆன்லைன் குரூப்ஸ், ஆன்லைன் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாருக்குல நீங்கள் அது மாதிரி ஒரு குரூப்ஸ் போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும்ல, அந்த கம்யூனிட்டி உங்கள் பக்கத்தில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து யூ கேன் ஆல்சோ கோ தேர். And you can connect with your queer mentors and role models. உங்களுக்கு role models இருக்கும்ல, and people are now coming out a lot. Okay, நீங்கள் வந்து யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் கூட நான் பார்த்தேன். I'm not sure which language Big Boss is that, but then I saw a lesbian couples there. ஸோ நிறைய பேர் வெளியில் வராங்க. யூ கேன் ஆல்சோ see them. ஓகே, அண்ட் இஃப் யூஆர் இன் கிரைசிஸ், அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அண்ட் யூ ஃபீல் அன்சேஃப் அப்படின்னா யூ கேன் கால் யுவர் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஆர் லோக்கல் கிரைசிஸ் ஹாட்லைன்ஸ். ஓகே, ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லெஸ்பியனாக இருக்கீங்க அப்படின்னா அது இல்னஸ் கிடையாது. யூஆர் நார்மல், யூஆர் ஹெல்தி. ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க, உங்களை நீங்களே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், ஷேமாக இருக்குது இப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே, த ப்ராப்ளம் இஸ் தேர் வித் த சொசைட்டி. தே நீட் டு அக்செப்ட் யூ. கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களை. அண்ட் யூ கைஸ் ஆர் நார்மலாக உங்களுக்கு அட்ராக்ஷன், லைக் இப்போது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு எப்படி அட்ராக்ஷன் வருதோ அப்படி தான் உங்களுக்கும் வருது. திஸ் இஸ் வெரி நார்மல். ஓகே, லவ்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல் திங். இப்போ எனக்கு ஒரு மேல் மேலே வந்தால் தான் லவ்னு கிடையாது. எனக்கு ஒரு கேட் மேலே வந்தாலும் அது லவ் தான். எனக்கு ஒரு பொருள் மேலே வந்தாலும் அது ஒரு லவ் தான். ஸோ எவ்ரி லவ் இஸ் வேலிட். அதே மாதிரி ஒரு விமன் டு விமன் ரிலேஷன்ஷிப்பும் வேலிட். நான் மொத்த LGBTQ+மே வேலிட் தான் சொல்கிறேன். யார் மேலே யார் அட்ராக்ஷன் வந்தால் என்ன, இட்ஸ் அ லவ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தி, அவங்கள போட்டு ப்ரெஷர் கொடுத்து, அவங்கள சொசைட்டல் ப்ரெஷர்லாம் கொடுக்காதீங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் தாண்டி தான் வெளியில் அந்த ஐடென்டிட்டியை சொல்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் வந்ததுக்கப்புறம் அவங்கள போட்டு குத்தி கஷ்டப்படுத்தாதீங்க. அண்ட் இப்போ நான் வந்து அவங்க பாவம், அவங்க வந்து கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ், அவங்க லவ்வும் வேலிட். இவ்வளோ நான் சொல்கிறேன். இதை வந்து பீப்புள் வந்து எடுத்துக்கூடாது, லைக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. ஓகே, நம்ம மேலே இவங்க பீப்புள் ஆர் கெட்டிங் திஸ் சாஃப்ட் கார்னர், அதனால நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நான் என்ன வேணால் பண்ணுறது, தப்பாக வேலை பண்ணுற லெஸ்பியன்ஸோ, தப்பாக வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிற லெஸ்பியன்ஸ் பற்றி சப்போர்ட் பண்ணவோ பேசவோ நான் வரலை. I am just here to talk about only the good side of them. ஸோ அவங்களுக்கும் சில பேட் சைட்ஸ் இருக்கும், பட் தென் we don't want to talk about. நான் பேசுறது வந்து நீங்கள் அந்த மாதிரி கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. இஃப் யூ ஆர் அ லெஸ்பியன், இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி, யூஸ் திஸ் வீடியோ. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ இன் எனி வே, இஃப் யூ ஆர் அ லெஸ்பியன்,
ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் இட். அண்ட் நீங்கள் லெஸ்பியனா இல்லை, இதை பற்றி ஒரு புது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே நான் இனிமேல் வந்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், இனிமேல் நான் வந்து அவங்கள வேறு மாதிரி பார்க்குறேன், அப்படி உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் வந்திருந்தது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ. அண்ட் இது யாருக்காச்சும் பார்க்கணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் if you want to know more about topics like this, நான் வந்து இப்போ லெஸ்பியன்ஸ் பற்றி தான் பேசியிருக்கேன். there are more like LGBTQல வந்து இன்னும் transgenders இருக்காங்க, bisexual இருக்காங்க, so there are more. அதை பற்றிலாம் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா you can comment down. ஸோ இவங்களுக்கு வேணும்னா I can talk about them. பட் நான் வந்து ரீசெண்டாக இவங்களை நிறைய பார்த்துட்டு இருந்ததால் then I've researched about them and I got this thing. உங்களுக்கு அவங்கள பற்றி மற்ற செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பீப்புள்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ. ஐ கேன் டெஃபினெட்லி டூ அ ரிசர்ச் ஆன் இட் அண்ட் புட் அ வீடியோ ஆன் இட். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தட் வுட் ஹெல்ப் மீ in bringing more videos to you. எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குற வியூஸோ, நீங்கள் கொடுக்குற லைக்ஸோ, நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்ஸோ, கீப் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ், ஃபைட்டிங் ஸ்டிக்மா அண்ட் லவ் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இட்ஸ் அ வேலிட் திங் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் thing. With this, I'm ending this video. Thank you so much for watching this video till the end. Thank you.